அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு சுவையான ஒரு தக்காளி தொக்குங்க. இது நம்ம எதுக்கெல்லாம் சாப்பிட்லான்னாக்கா, சாதம், சப்பாத்தி, அப்புறமா இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. நல்லாயிருக்கும். உண்மையிலே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம், நான் ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கிறேங்க காரத்துக்கு. ஏன்னா நான் சேர்க்குற அந்த பொடியில் சாம்பார் பொடியில் காரமாக இருக்கும் அது. அதனால் நான் ஒரே ஒரு வரமிளகா மட்டும் சேர்த்துக்கினேன். அதுலேயே மிளகாத்தூள் எல்லாமே இருக்கும் அந்த சாம்பார் பொடியிலே. இப்போ கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் நல்லா செவந்து வரணுங்க. அப்போ தான் அந்த தக்காளி தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா செவந்த பிறகு இந்த வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை நல்லா செவந்த பிறகு இப்போ இதில் ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கணுங்க. சேர்த்தா நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பூண்டு போட்டு கொஞ்சம் நேரம் செவக்க விட்டுறணும். பூண்டு போட்டால் நல்லா இருக்குங்க, கொஞ்சம் மணமாக இருக்கும். அதனால தான் நான் சேர்க்குறது. பூண்டு கொஞ்சம் நேரம் செவந்த உடனே இப்போ பூண்டு நல்லா செவந்துச்சு. மஞ்சாத்தூள் போடுறேங்க. ஒரே ஒரு டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சாத்தூள் போடுறேன். போட்டு இதில் நான் சாம்பார் பொடி சேர்க்குறேன். இப்போது நான் கடைது சாம்பார் பொடி தாங்க சேர்க்குறேன். இந்த ஆச்சி பிராண்டுது கடை சாம்பார் பொடி தான் நான் சேர்க்குறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இதிலே காரம் எல்லாமே இருக்குங்க. போட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் வதக்கணும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி போட்டு கொஞ்சம் நல்லா சுருள வதக்கணும். இதில் தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க. தண்ணி போட்டாக்கா நல்லா இருக்காது. தண்ணி இல்லாமையே அப்படியே அந்த எண்ணெயிலே வதக்கணும் அந்த தக்காளி. தக்காளி நல்லா அந்த எண்ணெயிலே சுருண்டு வந்துருச்சுனாக்கா அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்போ தான் இப்போ உப்பு போட்டுக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு. உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருணுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் கிண்டி விடணும். இப்போ ஒரு மூடி போட்டு நான் மூடிட்டு போகிறேன். வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். இப்போ பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ முக்கால்வாசி வெந்துருச்சுங்க தக்காளி. இப்போ பார்க்கலாம். இப்போ நல்லாவே வந்துச்சுங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு இப்போ தக்காளி. தண்ணியெல்லாம் நான் கொஞ்சம் கூட ஊற்றலைங்க. இதில் எண்ணெயிலே அப்படியே சுருண்டு வந்திருக்குது பாருங்கள். நல்லா எண்ணெயிலே அப்படியே வதக்கந்து. இது அவ்வளோதாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது சாதத்தை கூட தாங்க வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். நான் இன்றைக்கி சாதத்தோட சாப்பிட்றது தான் செஞ்சுருக்கேன். நல்லா மணமாக இருக்குதுங்க தக்காளி சட்னி. எங்கள் வீட்டிலலாம் இந்த தக்காளி சட்னி செஞ்சால் ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டு 2வது தாட்டியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பசங்க. நான் இது அடிக்கடி செய்வேன் எங்கள் வீட்டில். ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்.